வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நான் ரகு ஜெயந்தி சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். யாரோ பெல் அடிக்கிறாங்க, எழுந்து போய் பாருங்க. என்னை எழுப்பினாள் மனைவி. எழுந்தேன். அறையின் லைட்டை போட்டு சுவர் கடிகாரம் பார்த்தேன். மணி 1:30. இந்த நள்ளிரவில் யார்? நல்ல பொழப்பு, பத்திரிக்கைக்காரன் பொழப்பு. மெல்ல முணுமுணுத்தாள் மனைவி. சட்டையை மாட்டிக்கொண்டிருந்த வேளையில் மறுபடியும் காலிங் பெல். வந்துட்டேன் என்று குரல் கொடுத்தவாறே வேகமாய் நடந்து ஓடி கதவை திறந்தேன். வாசலில் நின்றிருந்த முகம் ஏற்கனவே சந்தித்தது போல. யார்? ராகவ். என்ன தெரியலையா? இல்லையே. தாராசுரம் ஜெயந்தி. முதுமை எட்டி பார்க்க தொடங்கி இருந்த அவள் முகம். அட, ஜெயந்தியா? எத்தனை அழகாய், எத்தனை அழகாய்! எத்தனை பேரின் கனவுகளில் சிறகெடுத்து பறந்தவள். ஏன் என் கனவிலும் தான். உன் தம்பி ரகு எப்படி இருக்கா? வண்டியில தான் இருக்கா. அப்பாவும் வந்திருக்கார். உங்க ஆபீஸ் போய் செக்யூரிட்டி கிட்ட உங்க அட்ரஸ் வாங்கிட்டு வரோம். ரகுவை கூப்பிட. ரகு? அவன் வர முடியாது. ஜெயந்தி தயங்கி சொல்ல காரை நெருங்கினாள். பின் சீட்டில் ரகுவை உட்கார வைத்திருந்தார்கள். அந்த இரவு நேரத்திலும் அவன் கைகளில் கட்டப்பட்டிருந்த இரும்பு சங்கிலி என் கண்களை பலமாக உறுத்தியது. என்னது இது? முன் சீட்டில் இருந்த வைத்தியநாதன் இறங்கினார். ராகவ், இவனுக்கு புத்தி பேதலிச்சு போச்சுப்பா. 4 வருஷம் முன்னாடி பம்பாய் போறேன்னு போனா 2வது மாசத்திலிருந்தே நிறைய பணம் அனுப்ப ஆரம்பிச்சான். 6-7 மாசம் கடிதமெல்லாம் போட்டுட்டு இருந்தான். அப்புறம் 1 வருஷம் சப்ஜாடா எல்லாம் நின்று போச்சு. திடீர்னு ஹைதராபாத்ல இருந்து லெட்டர். கம்பெனி மாறிட்டேன், இப்போ ஒரு சேட்டு கம்பெனியில இருக்கேன்னு எழுதியிருந்தான். அதே மாதிரி 6-7 மாசம் லெட்டர் பணமெல்லாம் வந்தது. அப்புறம் 2 வருஷம் ஒன்றும் இல்லை. திடீர்னு பெங்களூர்ல இருந்து லெட்டர். ஏதோ 10 நாள் முன்னாடி திடீர்னு கையை வீசிண்டு ஊர்ல வந்து நின்னா. சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டுண்டு பதறி போயிட்டோம். தஞ்சாவூர் கூட்டிண்டு போனோம். டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு கையை விரிச்சிட்டா. மெட்ராஸ் கூட்டிண்டு போங்கள்னா. சட்டுன்னு உன் ஞாபகம் வந்தது. எல்லாம் சரி, ஏன் சங்கிலி எல்லாம்? 1 வாரமா ஒரே ரகலை. ஸ்வீட் ஸ்டால் நடத்துறானே கருணா, அவர் வீட்டில் நுழைஞ்சு ஒரே தகராறு. சாமானையெல்லாம் உடைச்சு கருணாகரன் சித்தி மண்டையை உடைச்சிட்டான். கோபாலையர் ரோட்ல போயின்னு இருந்தார். கூப்பிட்டு ஆத்து வாசல்ல வச்சு வேட்டியை உருவிட்டான். ஊர் முழுக்க திரண்டு வந்துடுத்து. குனிந்து ஓரமாய் முடங்கி இருந்த ரகுவை பார்த்தேன். ஆள் உருகி இருந்தான். நெடுவென்று உயரமாய் சிவப்பாய். எப்படி இருந்தவன்? எப்படி இப்படி? ரகு நிமிர்ந்தான். என்ன தெரிகிறதா? ஏன் தெரியாம? ராகவன் தானே நீ? படிக்கிற காலத்திலேயே பத்திரிகையில எல்லாம் எழுத ஆரம்பிச்ச. எனக்கு ஷாக். இவ்வளவு தெளிவா பேசுறான். இவன் பைத்தியமா? ஒரு தீர்மானத்தோடு, சார், சங்கிலியை பூட்டி இருக்கிற சாவியை கொடுங்க. வைத்தியநாதன் சாரை பார்த்து கேட்க அவர் கண்களில் மிரட்சி. வேண்டாம் ராகவா, இப்படி தெளிவா பேசுறான்னு நம்பித்தான் போன வாரம் ஊரே நாரிடித்து. ஊர்ல கடனை வாங்கிண்டு வாடகை பிளஷர் போட்டு கூட்டிண்டு வந்தேன். இவன் ஆஸ்பத்திரியில சேர்த்து சரியாக்கிடு. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்பிக்கை இல்லாமலா தேடிட்டு வருவேன்? அப்ப சாவிய கொடுங்க. அவர் தயங்கி கொடுத்தார். பூட்டை அவிழ்க்கும் போதே, டே ரகு, இப்ப என்னோட வீட்டுக்கு வந்திருக்க. எந்த வம்பும் பண்ணாம இருந்தா ரொம்ப நல்லது. உன்னை சரி பண்ணி திருப்பி அனுப்புவேன். இல்ல என்ன, செல்லுல கிடக்க வேண்டியதுதான். நான் சொல்ல மௌனமாயிருந்தான். சங்கிலியை சுத்தமாய் விடுவிக்க இறங்கினான். ராகவா, ஒரு சிகரெட் கொடுடா. தரேன், இரு. சட்டையை உதறிவிட்டு கொண்டான். மடித்து விட்டிருந்த கை பகுதியை பிரித்து விட்டான். ராகவ், பசிக்குதுடா. காலையிலிருந்து இவங்க ஒண்ணுமே தரல. நான் திரும்பி வைத்தியநாதரை பார்த்தேன். நீங்க எல்லாம் இங்கேயே தங்கிடுங்க. இப்ப சாப்பிட ஏதாவது பண்ண சொல்றேன். காலையில இவன் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு நீங்க கிளம்பலாம். வைத்தியநாத ஐயர் கண்கள் கலங்க என் கைகளை பற்றி கொண்டார்.
ராகவ், ஏதோ என்னோட பென்ஷனை வச்சுட்டு காலத்தை ஓட்டின்னு இருக்க. நைட் தங்கினா கார் வாடகை ஏறிடும். ஏற்கனவே ஜெயந்தி கல்யாணத்துக்குன்னு வச்சிருந்த சேமிப்பு எல்லாம் கரைச்சாச்சு. இமைகளின் ஓரத்தில் இருந்து நீர் திவலைகள் எட்டி பார்த்தன. சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்தவனாய், நீங்க கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். வீட்டின் உள்ளே ரகுவோடு நுழைந்த என்னை கொஞ்சம் கடுப்போடுதான் பார்த்தாள் மாலினி. மாலினிக்கு என் சோஷியல் சர்வீஸ்களில் நாட்டம் இல்லை. எவனாவது பேங்க் கிளார்க்கை கல்யாணம் பண்ணிண்டு ஜம்முன்னு இருந்திருப்பேன். இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னு அடிக்கடி வாய்விட்டு புலம்புவாள். உள்ளே நுழைந்தவன், மாலினி, ஃப்ரிட்ஜில் இருந்து மாவு எடுத்து 4 தோசை வார்த்து கொடு. என்னை முறைத்தாள். அந்த முறைப்பின் அர்த்தம் எனக்கு புரிய நானே கிச்சனுக்குள் புகுந்து அவசரமாய் தோசைகளை வார்த்து தட்டில் போட்டு மிளகாய் பொடி எண்ணெய் ஊற்றி ஹாலுக்கு கொண்டு வந்தேன். ரகு சோஃபாவில் சம்மணம் போட்டு உட்கார்ந்திருந்தான். என் கையில் தட்டை பார்த்ததும் பிடுங்காத குறையாய் வாங்கி அவசரமாய் சாப்பிட ஆரம்பித்தான். ரகுவும் நானும் பள்ளி தோழர்கள். ரகு பயங்கர பிரில்லியன்ட். பாடத்தில் எனக்கு எழும் சந்தேகங்களை எல்லாம் அவன் தான் தீர்த்து வைப்பான். அரசலாற்று புது தண்ணீர் வந்தால் எங்களுக்கு கொண்டாட்டம் தான். பாலத்தில் இருந்து குதித்து படித்துறைக்கு எதிர்நீச்சல் போட்டு வருவோம். தண்ணீர் மேலே நுரையோடு அமர்ந்து வரும் நண்டுகளை சிதறடிப்போம். ரகு நிறைய படிப்பான். அவன் சகவாசத்தில் எனக்கும் படிக்கும் ஆசை பற்றி கொண்டது. சைக்கிளிலேயே ஊரை சுற்றுவோம். பட்டீஸ்வரம், பழையாறை எல்லாம் சுற்றுவோம். ரகு, இத பாருடா, இதுதான் பொன்னியின் செல்வன்ல வர்ற பழையாறை என்பான். அவன் பற்ற வைத்த நிலக்கரி தீ என்னுள் பற்றி பத்திரிகை வரை கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. நான் சென்னை வந்த பின் தொடர்பு விட்டு போனது. ஒரு முறை அசைன்மெண்ட்டுக்காக தஞ்சாவூர் போன போது பஸ் ஸ்டாண்டில் ஜெயந்தியை பார்த்தேன். அழகு பெட்டகமாக இருந்த அவள் முகத்தில் முதிர்கன்னியின் ரேகைகள் கும்மாளமிட ஆரம்பித்திருந்த நேரம் மனதிற்கு சங்கடமாய்த்தான் இருந்தது. பள்ளி இறுதி நாட்களில் என்னை விட 3 வயது மூத்தவளான ஜெயந்தி மீது ஒருவித வசீகரம் பற்றி இருந்தது எனக்கு நினைவிருக்கிறது. ஜெயந்தியோடு கனவுகளில் கை கோர்த்து சுற்றி இருக்கிறேன். அவள் முகத்தோடு முகம் வைத்து தேய்த்திருக்கிறேன். மெல்ல பிடித்து விரல்களை நீவி விட்டிருக்கிறேன். இமைகளில் இதழ்களை பதித்திருக்கிறேன். இவளைத்தான் கல்யாணம் செய்ய வேண்டும் என்கிற 5 ஆண்டு திட்டமும் போட்டிருக்கிறேன். கனவுலகில் நான் சஞ்சரித்த ஜெயந்தி வேறு. இப்படி பொலி விழுந்த ஜெயந்தியை பார்ப்பது சங்கடமாயிருந்தது. நல்லா இருக்கியா? உனக்கு கல்யாண பத்திரிக்கை வந்தப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது ராகவ். ரகு இருந்திருந்தா கூட்டிண்டு வந்திருப்பான். அவன்தான் பம்பாய் போயிட்டான். அதான் வாழ்த்து தந்தி மட்டும் அனுப்புனேன். அவளை வற்புறுத்தி காஃபி சாப்பிட அழைத்து போனேன். தஞ்சாவூருக்கு வரன் ஒன்று விஷயமாய் வந்திருப்பதாய் சொன்னாள். யாருக்கு? எனக்கு தான்ப்பா. வேடிக்கையா இருக்குல்ல. அப்பாவுக்கு அலைஞ்சு போர் அடிச்சு போச்சு. ஒரு சேஞ்சுக்கு என்னையே அனுப்பிட்டார். எனக்கு விரக்தியுடன் சொன்ன ஜெயந்தியின் முகத்தை பார்க்க சங்கடமாய் போனது. ரகு, இந்த ரூம்ல படுத்துக்கோ. காலையில டாக்டர் கிட்ட போகலாம். ஏதாவது வேணும்னா கீழே வந்து என்னை கூப்பிடு. ரகுவை மாடியறையில் படுக்க வைத்துவிட்டு கீழே வந்தேன். மாலினியின் முகத்தில் கோபக்கனல். என்ன, ஃப்ரெண்டுக்கு செஞ்சாச்சா? பைத்தியத்தை வீட்டுல வச்சு உபசாரம் பண்ற முதல் ஆசாமி நீங்க தான். எப்படி தூங்கினேன் என்பது எனக்கு தெரியாது. கனவில் வைத்தியநாத ஐயர் என் கால்களை பற்றி இருந்தார். பள்ளி நாள் ஜெயந்தி படித்துறையில் மார்பு வரை பாவாடை சுற்றி குளித்தாள். வீல் என்ற சப்த திடுக்கிட்டு எழுந்தேன். பாத்ரூம் வாசலில் துண்டோடு மாலினி. இடியட், குளிக்க ரெடியா இருந்த தடால்னு கதவு திறந்துட்டு வந்துட்டான். ராகவ், சத்தியமா ஜெயந்தி உள்ள இருக்குன்னு எனக்கு தெரியாது. மாடி ரூம்ல பேஸ்ட் இல்ல, கீழே எடுக்கலாம்னு வந்தேன். கதவை திறந்த ஆள் இருக்கும்னு கொஞ்சமும் எதிர்பார்க்கல. பைத்தியம் என்றாள் மாலினி. நான் பைத்தியம் இல்ல. ரகு தொண்டை கிழிய கத்திக்கொண்டே மாலினியை நெருங்கினான். நான் அதிர்ந்து ரகுவை இழுத்தேன். என்ன மன்னிச்சிரு ரகு, சங்கிலியால் பிணைத்தேன். மேற்பார்வையாளர் டாக்டரிடம் எங்களை அழைத்து போனார். உட்காருப்பா ரகு. நாற்காலியை காட்டினார். உட்கார்ந்தான். மிஸ்டர் ராகவ், நீங்களும் உட்காருங்க. நான் பக்கவாட்டில் இருந்த அறையில்
நாற்காலியில் அமர்ந்தேன். ரகு, உனக்கு வயசு என்ன ஆகுது? 39 டாக்டர். பம்பாயில யார்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த? இப்ராஹிம் கிட்ட. என்ன வேலை பார்த்த? எல்லா வேலையும் தான். எல்லா வேலையும்னா? எல்லா வேலையும் தான். ரகு கொஞ்சம் அழுத்தமாக சொன்னான். என்ன சம்பளம் கொடுத்தார்? சம்பளம்னு கிடையாது, அப்பப்ப பணம் கொடுப்பார். 5, 10, சமயத்துல 20. 5, 10ன்னா 5000, 10,000, மாசத்துக்கு எப்படியும் 30 வரைக்கும் கொடுத்துடுவாரு. மாசத்துக்கு 30,000மா? ஆச்சரியத்தில் என் கண்கள் விரிந்தன. இத்தனை பணத்தை என்ன செய்திருப்பான்? எப்படி செலவு பண்ணுவ? என்னுள் எழுந்த கேள்வியை டாக்டர் கேட்டார். ரகு ஒன்றும் பதில் சொல்லவில்லை. டாக்டர் மறுபடியும் அதே கேள்வியை கேட்க, வேண்டாம் டாக்டர், விட்டுடுங்க, இந்த கேள்வி வேண்டாம், இதுக்கு நான் பதில் சொல்ல போறதில்ல என்றான் ரகு. ஓகே, மறந்துடுறேன் இந்த கேள்விய. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? வெட்கமாய் சிரித்தான் ரகு. இல்ல டாக்டர். உனக்கு ரொம்ப பிடிச்ச பொழுதுபோக்கு என்ன? என்ன டாக்டர், சுத்தி வளைச்சு பணம் எப்படி செலவு பண்ணேன்னு கேக்குறீங்களா? விடுங்க டாக்டர், என்னை கியூர் பண்ணி அனுப்புங்க. நிறைய வேலை இருக்கு. ஹைதராபாத்ல ரங்காராவ் கிட்ட வசூல் பாக்கி இருக்கு. எல்லாம் பிரெயின்லயே இருக்கு டாக்டர். எல்லா கணக்கும் மோதனதுல ஃபியூல் ஆயிடுச்சு. நிறுத்தியவன் கண்களை மூடி நாற்காலியில் சாய்ந்து கொண்டான். டாக்டர் அட்மிட் என்று எழுதி கையெழுத்திட்டார். லோக்கல் கார்டியன் என்று என் பெயரை விண்ணப்பத்தில் நிரப்பி கையொப்பம் வாங்கி கொண்டார்கள். மேற்பார்வையாளர் அவனை அழைத்து கொண்டு போனான். நல்ல நேரத்துல கூப்பிட்டுட்டு வந்தீங்க. நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ளேயே வச்சு அடிக்கிட்டு இருக்காரு உங்க ஃப்ரெண்ட். இன்னும் கொஞ்ச நாள் விட்டிருந்தா ஸ்கிசோஃபோர்னியா கேஸ் ஆயிட்டு இருக்கும். மேக்சிமம் 6 மாசத்துல குணப்படுத்திடலாம். அடிக்கடி வந்து பார்த்துட்டு போயிட்டுருங்க என்றார் டாக்டர். நிச்சயமா டாக்டர். டாக்டரிடம் சொல்லிவிட்டு வந்தாலும் அடுத்த 4 நாட்கள் வேலை நிமித்தம் என்னை பற்றி கொண்டது. தற்காலிகமாக என் நினைவுகளில் இருந்து நகர்ந்திருந்தான் ரகு. என்னாச்சு உங்க மென்டல் ஃப்ரெண்டுக்கு? என் வாயை பிடுங்கினாள் மாலினி. மாலினி எப்பொழுதும் இப்படித்தான். நாம் சொல்வதை காதில் போட்டுக்கொள்ள மாட்டாள். அவளாக ஏதாவது சீண்டுவாள். நாம் சொல்வதில் சண்டை போட அவளுக்கு ஏதாவது சிக்கிவிடும். பாவம், கல்யாணமாகாத அக்கா என்ற என் உதடுகள் வெளிப்படுத்தி விட்டது. இறக்க சீமானே, பேசாம அவ கூடவே போய் குடித்தனம் நடத்துறது தானே. அவளுக்கும் வாழ்த்து கொடுத்த மாதிரி இருக்கும், உங்களுக்கும் புது பொண்டாட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும். மாலினியின் பேச்சு கிண்டலும் நக்கலுமாக என் காதுகளில். என்னையும் அறியாமல் எனக்கு வேகமாய் வியர்த்தது. அன்று ரகு எங்கு இருந்திருப்பான்? உட்காருங்க என்றார் மேற்பார்வையாளர். எனக்கு அந்த நேரம் கொஞ்சம் கலக்கமாய்த்தான் இருந்தது. வாங்க சார் என்று பணியாளன் முன்னால் போக தொடர்ந்தேன். அந்த கம்பி கதவுக்கு முன்னால் தரையில் உட்கார்ந்திருந்தான் ரகு. அவனை சுற்றி மற்ற ஆசாமிகள் பச்சை கலர் யூனிஃபார்மில் விவேகானந்தர் போல் மார்புக்கு குறுக்காய் கைகளை கட்டிக்கொண்டு பெரிய பிரசங்கம் போல் ஏதோ நிகழ்த்தி கொண்டிருந்தான் ரகு. சுற்றி இருந்தவர்கள் இமைக்காமல் அவன் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தார்கள். எனக்கு ஆச்சரியமாகிப் போனது. இத்தனை பேரை தன் பேச்சை கேட்க செய்திருக்கிறானே. கதவை தட்ட ஓசை எழுப்பிய பணியாளன், ரகு, உன் ஃப்ரெண்டு வந்திருக்கார் என்றபடியே பூட்டை திறக்க எழுந்து வந்தான் ரகு. அவன் கண்களில் பிரகாச மின்னல். வா ராகவ் என்றான். தலைமுடியை படிய மாறியிருந்தான். அவன் வெளியே வந்ததும் கதவை மூடி மறுபடியும் பூட்டிய பணியாளன், சார், அப்படியே கார்டன் பக்கம் போய் பேசிட்டு கேண்டீன் வரைக்கும் போயிட்டு வாங்க என்றான். ரகு ரொம்ப சகஜமாயிருந்தான். அன்னைக்கு வீட்லயே கவனிச்சேன், உனக்கு குழந்தைங்க ஏதும் இல்லையா ராகவ்? இல்ல ரகு. டாக்டரை பார்த்தியா? பரிகாரம் ஏதாவது பண்ணியா? பாவம் சிஸ்டர், குழந்தை இல்லைங்கிற ஆதங்கம் மனசுல ரொம்ப பாரமா இருக்கும். பரிகாரம் ஏதும் பண்ணியா இல்லையா? எல்லாம் பண்ணியாச்சு ரகு. போகாத கோவில் இல்ல, பார்க்காத டாக்டர் இல்ல, 2 பேருக்கும் கொடுப்பினை இல்ல. பெங்களூர்ல பெர்டிலைசேஷன் பண்ணலாம்னு டாக்டர் சொன்னார். செயற்கை முறையில கருத்தரிக்கிறதுல மாலினிக்கு விருப்பம் இல்ல. ஜோசியர் தான் லேட்டா பிறக்கும்னு சொல்லியிருக்காரே, வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டா. அதை விடுறகு, நீ எப்படி இருக்க? ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். வந்த 4-5 நாள்லயே எல்லோரையும் ஃப்ரெண்டு பிடிச்சிட்ட போல இருக்கு. நல்லவங்க ராகவ், எல்லாமே நல்லவங்க. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ராகவ். ஏன் திடீர்னு அப்படி ஆச்சுன்னு தெரியல.
சரி, கருணாகரம் வீட்டுல நுழைஞ்சு என்னடா பண்ண? அவன் மேல என்ன கோபம் உனக்கு? நான் கேட்க சட்டென்று அவன் கண்கள் கோபத்தில் சிவந்தன. ராகவ், கருணாகர அம்மா எப்படி செத்து போனாங்கன்னு தெரியுமா? ஏன் தெரியாம? ஆத்துல குளிக்க போனப்ப மூழ்கி செத்துட்டாங்க. இல்ல ராகவா, கருணாகரன் தான் தண்ணியில அமுக்கி கொன்னுட்டான். என்னது? நான் அதிர்ந்தேன். துரோகம் ராகவா, துரோகம். என் கண்ணால பார்த்தேன். என்னமோ பயம், அப்ப சொல்ல முடியல. அன்னைக்கு அவன் வீட்டுக்கு போனப்ப காரணம் புரிஞ்சது. பாதகி சித்தியாவ, அதான் மண்டை பொளந்த. வாய் விட்டு சிரித்தான். எனக்கு பகீர் என்றது. என்னடா சொல்ற? அது கிடக்குது, அசிங்கம் விடு. டாக்டர் 6 மாசம் எல்லாம் தேவையில்லை, 3 மாசத்துல சரியாயிடும்னு சொல்லிட்டார். பம்பாய் போகணும், சேட்டை பார்க்கணும், ஹைதராபாத்ல வசூல் பாக்கி இருக்கு, பெங்களூர் ஒரு ட்ரிப் அடிக்கணும். ஆமா, இப்ப மாருதி என்ன விலை? மாருதியா? காருடா, 2.5 லட்சம் இருக்கும். சேட்டு பாக்கியை வாங்கினா வண்டி எடுத்துடலாம். என்ன வேலை பண்ணிட்டு இருந்த ரகு? நான் கேட்க சட்டென்று நிமிர்ந்து என்னை ஊடுருவி பார்த்தான். எல்லா வேலையும் ராகவ். பொம்பளை பிஸ்னஸ் பண்ணல, மீதி எல்லாம் பண்ண. ரா பகலா பார்க்காம சின்சியரா உழைச்சேன். எந்த தொழிலையும் நேர்மை கிடையாது ராகவ். திருட்டு பசங்க. நீ இருக்கிறது வாடகை வீடா சொந்த வீடா? வாடகைதான். எப்ப சொந்த வீடு வாங்க போற? நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தா உனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துடுவேன். எனக்கு 4 கட்டு பீடி வேணும், எல்லாருக்கும் கொடுப்பேன். கேன்டீனுக்கு போகலாம் வா. டீயை குழந்தை போல் உறிஞ்சினான். எல்லாமே போலிடா என்றான் பட்டென்று. 4 கட்டு பீடியுடன் மறுபடியும் உள்ளே போகும் ரகுவை பார்த்தபடியே நின்றிருந்தேன். அவனை விட்டு வந்த பணியாளன் என் முன் தலையை சொரிந்தபடி நின்றான். 10 ரூபாய் தாள் ஒன்றை எடுத்து நீட்டினேன். மேற்பார்வையாளரிடம் விடை பெற்று கொண்டு வந்தேன். குழந்தைத்தனமான ரகு மனதில் அரைந்து கொண்டே இருந்தான். தஞ்சாவூரில் லேசாய் மழை பெய்து கொண்டே இருந்தது. நான் அவளை கொஞ்சமும் அங்கே எதிர்பார்க்கவில்லை. என்னை பட்டென்று அடையாளம் கண்டு கொண்டாள். ராகவ் தானே? ஆமா. எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்க. நீ? ஏதோ ஓடுறது வாழ்க்கை. எனக்கு அவள் மேல் எப்போதும் ஒரு அதீத கவர்ச்சி உண்டு. எங்கதான் நீ இருக்க? பக்கத்துல தான், ஒரு ஹோட்டல்ல. வா, ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு போகலாம். பார்த்து ரொம்ப நாளாச்சு. அறைக்குள் நுழைந்ததும் சோஃபாவை காட்டினேன். இயல்பாய் உட்கார்ந்தாள். என்ன சாப்பிடுற? ஒண்ணு வேண்டாம். பரவாயில்ல, லைட்டா ஏதாவது சாப்பிடு. இந்த ஹோட்டல்ல சாம்பார் வடை ஃபேமஸ். பெல் அடித்து ரூம் பாயை வரவழைத்தேன். 2 பிளேட் சாம்பார் வடையும் 2 காஃபியும் கொண்டு வர சொன்னேன். அவள், மாதவி எப்படி இருக்கா? அவ இங்கில்ல, கல்யாணமாகி ஃபாரின் போயிட்டா. துபாய் பக்கம். எங்காவது வேலைக்கு போறியா? ம். சாம்பார் வடை காஃபி வர மௌனமாய் சாப்பிட்டாள். கை கழுவி கொண்டே சொன்னேன். என்ன நினைத்து கொண்டாலும் சரி, நான் சொல்லாம இருக்க போறதில்ல. என்ன? விருட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள். கண்களில் கலவரம், ஏக்கம் இரண்டும் ஒரு சேர எட்டி பார்த்தது. உன் மேல எனக்கு இப்பவும் பிரேமை விலகல. வெளியே மனது எக்கத்தப்பாய் பேய்த்து கொண்டது. டொமீல் என இடி இடித்தது. அவள் தலை குனிந்திருந்தாள். தேவதை மௌனமாய் சோஃபாவில் தலை குனிந்து உட்கார்ந்திருப்பது போல் இருந்தது. என்னுள் மனநடுக்கம். மெல்ல நெருங்கி பக்கத்தில் உட்கார்ந்தேன். என் கரங்கள் அவள் தோள்களை பற்ற என்றபடியே சரிந்தாள். வெளியே பூமியை பிளந்து கொண்டு விடும் போல பேரிடி ஒன்று. லேசான குற்ற உணர்வு எட்டி பார்க்க மௌனமாய் உட்கார்ந்திருந்தேன். சாரி என்றேன். எதுக்கு சாரி? ஏன் இப்படி போலித்தனமான பேச்சு? விரும்பி வந்த, நானும் விரும்பி வந்தேன். 2 பேரும் தான் இந்த சந்தோஷ தருணத்துக்காக காத்துட்டு இருந்தாற் போல இன்னைக்கு ஆவேசமா இணைந்தோம். நீ ஏன் ஃபீல் பண்ற? அப்படி இல்ல, தேக்கு மாதிரி உடம்ப பார்த்ததும் மனசு நிலையில்லாம. சத்தியமான வார்த்தை. எவ்வளவு பெரிய விஷயத்தை ஒரு படு சிம்பிளாய் ஒரு வரியில் சொல்லிவிட்டாள். ரொம்ப தேங்க்ஸ். அடச்சி, இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணுமா? சிரித்தாள். இமையோரம் நீர் திவலைகள் இறங்கின. தொடர்ந்து 1 வாரம் பத்திரிகை வேலைகள் பற்றி கொண்டன. கொஞ்சமும் நேரம் ஒதுக்க முடியாத சூழ்நிலை. அன்று ஞாயிற்றுக்கிழமை. ரகுவை பார்க்க போன போது தரை நெய்து கொண்டிருந்தான். ரொம்ப ஜாலியா இருக்கு ராகவ், மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. தறி நெய்யறத ஒரு சுகம்.
இந்த சிகடா எப்படி துள்ளிண்டு அந்த பக்கம் போறது பாரு, சந்தோஷமா உயிர் வஸ்து மாதிரி. இந்த முறை படு தெளிவாக பேசினான் ரகு. ராகவ், கருணாகர மேட்ரை யார்கிட்டையும் சொல்லிடாத. இன்னொருத்த அசிங்க நமக்கு எதுக்கு? நமக்கு பிடிக்கலைன்னா பேசாம ஒதுங்கி போயிடணும். அவனை கண்டிக்க நாம யாரு? அவனுக்கு உண்டானத அவன் அனுபவிப்பான். நான் ஏதோ ஒரு வேகத்துல உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீ போய் யார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காத. இல்ல, சொல்ல மாட்டேன். இங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் முதல்ல பம்பாய் தான் போக போறேன். நீயும் வாய, நிறைய மேட்டர் கிடைக்கும். வித்தியாசமான ஊரு. பார்க்கலாம், லீவ் கிடைக்கணுமே. கிடைக்கும். நாம பாஸ்கர் என்னடா பண்றான் தெரியுமா? பார்த்து 1 வருஷமாச்சு. கடைசியா பார்த்தப்ப சின்ன எவர் சில்வர் பட்டறை ஒன்று வச்சிருந்தான். அதுக்கப்புறம் பார்க்கல. நம்ம தங்கபாண்டி கூட பம்பாயில தான் இருக்கான் தெரியுமா? கவர்மெண்ட் வேலைன்னு நினைக்கிறேன். ஆமா, காரை எடுக்காம வச்சிருந்தா ரஸ்ட் ஆயிடும்ல. என்னடா திடீர்னு கேக்குற? இல்லடா, தெரிஞ்சு கேக்குறேன். சும்மாவே கவர் கூட பண்ணாம நிறுத்தி இருந்தா கார் என்னாகும்? தூரி ஏறாது. நீ நிறுத்தி இருக்கியா? இல்லப்பா, கேட்டேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது படிக்க ஏதாவது புஸ்தகம் கொண்டு வா. நிச்சயமா. என்ன மாதிரி நாவல்? கொஞ்சம் நான் ஃபிக்ஷனும் கொண்டு வா. வழக்கம் போல கேன்டீன் வரை கூட வந்தான். மறக்காமல் பீடி கட்டுகளை வாங்கி கொண்டான். நீ இப்படியே போயிடு ராகவ், இல்லைன்னா மறுபடியும் தலை சொரிஞ்சிட்டு காசு கேட்பாங்க ஆஸ்பத்திரி ஆளுங்க. மிக தெளிவாக பேசினான். அன்று சொல்லி வைத்தாற் போல ஊரில் இருந்து போன் வந்தது. வைத்தியநாத ஐயர் தான் பேசினார். எப்படிப்பா இருக்கா? நல்லாயிட்டான். சீக்கிரமே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பூரணமா குணமாகி வந்தான்னா ரொம்ப சந்தோஷம். பட்டீஸ்வரம் துர்கைக்கு வேண்டின்னு இருக்கேன். நிச்சயமா துர்கை கைவிட மாட்டா பாருங்கோ. ரகு நல்லா தெளிஞ்சு வருவான். பாத்துக்கோப்பா, நீ ஏன் அவனை கொண்டு வந்துட்டா சௌகரியமா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. மறுபடியும் வர எல்லாம் சாத்தியப்படாது. நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ்பா. மறுமுனையில் ரிசீவரை வைத்து விட்டார். இந்த முறை போன போது ரகு அவனாக சில விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தான். மனசுக்கு ரொம்ப சங்கடமாத்தான் இருந்தது ராகவ். ஏதோ ஜாலிக்கு தான் போனேன். அங்க போனதும் மனசு பாடா படுத்தி இருந்தது. ஈவு இரக்கம் இல்லாம அரக்கத்தனமா இருந்தானுங்க. நம்ம ஊர் பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து பட்னி போட்டு அடிச்சு சூடு போட்டு கொடுமைப்படுத்தி பலவந்தமா தங்களோட வக்ர தொழிலுக்கு கருவியாக்கிடுறாங்க. நான் பார்த்த பொண்ணுக்கு, கடவுளே, நான் சொன்னா நம்ப மாட்டேன். இந்த பொறுக்க மாட்டாம நானே ஐஜி வரைக்கும் போயிட்டேன். 2வது நாள் ரெய்டு. அங்க 200 பொண்ணுங்களை காப்பாத்தி வண்டி ஏத்தி தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சது போலீஸ். அதுல கொடுமை என்னன்னா, சேட்டு சொல்லித்தான் எனக்கு தெரியும். உனக்கு கேம்பா இந்த வம்பெல்லாம் பிடிக்கலைன்னா ஒதுங்கிடுன்னு சத்தம் போட்டாரு. அந்த சதிகாரங்க தங்களுக்கு சாதகமா சில போலீஸ் அதிகாரிகளை கையில போட்டுட்டா எய்ட்ஸ் பாதிச்ச பொண்ணுங்களை ஏத்தி அனுப்பிட்டாங்க. என்னால தாங்கிக்க முடியல ராகவ். விடுதி நடத்துற 2 பொம்பளைய கார்லயே வச்சு தீர்த்துட்டேன். ரகு சாதாரணமாய் சொல்ல எனக்கு பக் என்றது. உண்மைதான் ராகவ். நீ என்னோட நெருங்கின நண்பங்கிறதுனால உங்ககிட்ட சொல்றேன். இதையெல்லாம் கேட்டுட்டு மறந்துடு. பத்திரிகைக்காரனா பார்க்காத. ஜஸ்ட் ஃபர்கெட் இட். இந்த முறை கிளம்பும் முன் டாக்டரை பார்த்துவிட்டு வந்தேன். நல்லா குணமாயிட்டார் உங்க ஃப்ரெண்ட். எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். திரும்பி வரும்போது எனக்கு கொஞ்சம் திகிலாய்த்தான் இருந்தது. கொலை செய்தேன் என்பதை எவ்வளவு சாதாரணமாக சொன்னான். இருக்கலாம். இருந்தாலும் அவன் மேல் இருந்த பயம் மாறி இரக்கம் பற்றி கொண்டது. போகட்டும். முழுசாய் தெளிந்து ஊர் போய் புதிய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் சரி. அடுத்த வாரம் முழுக்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் பின்னால் கேள்வி பதில் பகுதிக்காக அலைய வேண்டியதாகிவிட்டது. ரகுவை சுத்தமாய் மறந்திருந்தேன். ஒரு மேட்டரை எடிட் செய்து கொண்டிருந்த வேளையில் போன் ஒலித்தது. ரிசீவரை எடுத்து ஹலோ என்றேன். மிஸ்டர் ராகவ்? ராகவ் தான், சொல்லுங்க. நான் மேற்பார்வையாளர் குணபாலன் பேசுறேங்க. நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டை டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு போகலாம். சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. வரேன் சார். எப்போ? 2-3 நாள்ல வரேன். உங்க ஃப்ரெண்ட் கேட்டே இருக்கார். என்னை ஃபோன் நம்பர் கேட்டார், நான் கொடுக்கல. நான் இன்ஃபார்ம் பண்றேன்னு மட்டும் சொல்லிட்டேன். தேங்க்யூ சார், நான் வந்துடுறேன். ரிசீவரை வைத்தேன். மறுவாரம் வேலை வேகத்தில் ரகு ஹாஸ்பிட்டல் ஓவர்சீர் என சப்ஜாடாய் மறந்திருந்தேன். 2வது ஃபோன் வந்துவிட்டது. சாரி சார், நாளை காலையில கண்டிப்பா வந்துடுறேன். அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன்.
ஊருக்கு நீங்களே கூட்டிட்டு போக போறீங்களா இல்ல ஆள் போட்டு அனுப்பட்டுமா? இல்ல நானே கூட்டிட்டு போயிடுறேன். இருந்தாலும் ஊருக்கு உண்டான பஸ் கட்டணம் 3 டைம்ஸ் கட்டிடணும். படி 50 ரூபாய் தனி. அரசாங்க கணக்கு ஒன்றை கொடுத்தார் ஓவர்சீர். பணம் கட்டி ரசீதை வாங்கி கொண்டேன். மற்ற ஃபார்மாலிட்டிஸை முடித்து பணியாளனோடு செல்லை நோக்கி போனேன். அவர் கதவை திறந்து ரகுவை அழைத்தார். அப்பொழுதுதான் அது நிகழ்ந்தது. பளீரென பல கரங்கள் கம்பிக்கு உள்ளிருந்து வெளியே நீண்டன. ரகு ரகு என்ற குரல்கள் என் வயிற்றையும் பிசைந்தது. டே ரகு, போகாதடா, எங்களை விட்டு போகாதடா, எங்க வீட்டுல சொல்லிடா. ரகு சில கரங்களை பற்றி ஆறுதல் சொன்னான். நாயரே, விசனம் வேண்டாம், நான். நோ பையா, வெயிட் கரோ, பை சாந்தாராம். ஒருவன் கீழே கைவிட்டு ரகுவின் கால்களை பற்றி கொண்டான். ரகு, நீ போடா, திரும்பி இங்க வந்துடாத, நல்லாரு, எங்களுக்குத்தான் நாதி இல்ல. எனக்கு பகீர் என்றது. பூட்டை தர, மறுபடியும் உள்ளே போகிறேன் என்று சொல்லி விடுவானோ ரகு? ரகுவின் கண்கள் கலங்கி இருந்தன. வெளியே வந்து ஆட்டோவில் ஏறிய போது எனக்கு பேச்சு வரவில்லை. ரகு மௌனமாய்த்தான் இருந்தான். என்னுள் சொல்லொணாத எண்ணங்கள். பஸ்ஸில் ஜன்னல் ஓர இருக்கையில் உட்கார்ந்திருந்தான் ரகு. ஐம் ஆல்ரைட் ராகவ். முதல்ல எல்லாம் மைண்ட்லயே இருந்தது, கொஞ்சம் ஃபியூஸ் ஆயிருந்தது, இப்ப சரியா போச்சு. நான் முதல்லயே நல்லாத்தான் இருந்த ராகவ். எல்லாம் இழக்காம தஞ்சாவூருக்கே வந்துட்டேன். வீட்டுக்கு போக பிடிக்காம தஞ்சாவூர்லயே தங்கிட்டேன். தஞ்சாவூர்லயே வா? ஆமா, 2 மாசம் அங்கதான் இருந்த. அவன் சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் பஸ் உயிர் பெற்றிருந்தது. ஆமா ராகவ், 2 மாசம் ஒரு ஹோட்டல்ல சர்வரா வேலை பண்ண. எனக்கு திக்கென்றது. பஸ் நகர ஆரம்பித்திருந்தது. என்னடா, என்ன சொல்ற? ஆமாண்டா, அந்த ஹோட்டல்ல சாம்பார் வடை ரொம்ப ஃபேமஸ். பஸ் வேகம் எடுத்திருந்தது. கையை ஆட்டி கத்தினான் ரகு. ராகவ், எங்களையெல்லாம் மறந்துடாதடா. 1997ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.